கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் 63வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த சங்கீதம் தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இதை எப்பொழுது அவர் எழுதுகிறார் என்று நீங்கள் கவனிக்கும் பொழுது, அவர் யூதாவின் வனாந்திரத்திலே இருந்த பொழுது இதை பாடினதாக குறிப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு முன்பாக நீங்கள் 1 சாமுவேல் அதனுடைய 22ஆம் அதிகாரம், அதனுடைய 23ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களையும் தியானித்து அதன் பிறகு இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையிலிருந்து பாடுகிறார் என்பது புரிந்து கொள்வீர்கள். இங்கே தாவீது சவுலுக்கு பயந்து 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 அவர் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். சவுல் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி குறியாயிருக்கிறான். அவன் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். தாவீதையும் கர்த்தர் சவுலின் கரத்திலிருந்து காப்பாற்றினார். ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதுக்கு போக வேண்டியது இருந்ததுன்னா, வனாந்திர பாதையில செல்ல வேண்டியதா இருந்தது. சவுலுக்கு பயந்து அவர் கெபியில போய் தங்குகிறார். அதுல்லாம் இன்னும் கெபியில தங்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக தாவீதை பார்த்து சொல்வார், தாவீதே நீ யூதாவில் உள்ள ஆரேத் என்னும் காட்டுக்குள்ள போ, அங்க போய் தங்கு சொல்லுவாரு. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா கெகிலா பட்டணத்துல போவாரு. ஆனா அங்கேயும் சவுலுக்கு இந்த செய்தி வந்துடும், கெகிலா பட்டணத்துல இருக்கிறார் என்று சொல்லும்போது மீண்டும் அவர் சீப் வனாந்திரத்துக்கு போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். சற்று யோசித்து பாருங்க, தாவீதுடைய நிலைமை எப்படி இருக்குது, ஒரு வனாந்திர வாழ்க்கை. அதை தான் இங்க குறிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா, 63ஆம் சங்கீதத்தின் முதலாம் வசனத்தை கவனிங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக பரிசுத்தவான்களை தேவன் பயன்படுத்தின இடம் எது தெரியுமா? அது வனாந்திரம் தான். அநேக பாடல்களை நீங்கள் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாடல்கள் உதித்த இடம் எது தெரியுமா? நல்ல ஏசி ரூம் இல்ல, வனாந்திரமான ஒரு இடம். வாழ்க்கையில வனாந்திரங்கள் வரும். வறண்ட நிலத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தேவன் இந்த பாதையில ஏன் நம்மை அனுமதிக்கிறார் என்றால், தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் ருசிப்பதற்காக, தேவன் மேல் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை வைப்பதற்காக தேவன் இந்த பாதையின் வழியாக நம்மை நடத்துகிறார். அந்த பாதையின் வழியில நம்ம நடத்தும் பொழுது நம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் என்றால், தேவன் தமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் நம்மை வணைந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். ஆனா அதுல எதிர்த்து நிற்போம் என்றால் தேவனால் நம்மை உருவாக்க முடியாது. தேவன் தாவீதை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய், தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாய் வணைவதற்கு தாவீதை வனாந்திர பாதையில நடத்த வேண்டியது அவசியமாய் காணப்பட்டது. தாவீது இப்பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனாலும் தேவன் தாவீதை வனாந்திர பாதையில் நடத்தி சென்று அவனை உருவாக்கினார். தமக்கேற்ற ஒரு பாத்திரமாய், தமக்கு ஒரு பிரயோஜன பாத்திரமாய் தேவன் அங்கே உருவாக்கினார். இந்த வறண்ட நிலம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த வறண்ட நிலத்தை குறித்து சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த வறண்ட பூமி எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? துரோகிகள் தங்கும் இடமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்கும் இடம் எதுனா வறண்ட ஒரு இடம். வறண்ட இடத்தினுடைய இன்னொரு காரியத்தை நீங்க கவனித்தீர்கள் என்றால், ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டான். உடனே அந்த அசுத்த ஆவி எங்கெல்லாம் போனதான்? வறண்ட நிலத்துலதான் போச்சான். ஆனா அந்த வறண்ட நிலத்துல போயிட்டு அப்படியே சுத்திட்டு திருப்பி இலைப்பாறுதல் கிடைக்காதனால எங்க வந்துருச்சு? திரும்பி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அங்க காலியா இருந்துச்சு, உள்ள புந்துருச்சு.
நல்லா கவனிங்க. அப்போ அதுல இருந்து என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால், வறண்ட நிலம் இளைப்பாறுதல் அற்ற ஒரு இடம், சமாதானம் அற்ற ஒரு இடம், கனி அற்ற ஒரு இடம். வறண்ட ஒரு நிலத்துல நீங்க விளைச்சலை பார்க்க முடியாது, செழிப்பை பார்க்க முடியாது. வறண்ட நிலம் அப்படிப்பட்ட ஒரு இடமாய் காணப்படுகிறது. ஆனால் தாவீது அந்த வறண்ட நிலத்திலே இருந்துதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். முதலாவது வசனத்துல இது கவனிங்க. இப்படிப்பட்ட வறண்ட நிலத்துல இருக்கும் பொழுது தாவீதுடைய அனுபவம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு துக்ககரமான ஒரு அனுபவம், எவ்வளவு சோர்வுகள், இனிமேல் நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த நாட்களிலே தாவீது செய்ததை நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வறண்ட நிலத்தை மாற்றி அதை நீரூற்றாய் மாற்ற வல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? வறண்ட நிலத்தை வறண்ட நிலமா இருக்க விட மாட்டாரு. அந்த வறண்ட நிலத்தை கூட அவர் என்னவா மாற்றிடுவாரா? நீரூற்றாய் மாற்றி விடுவார். சங்கீதங்களின் புத்தகம் 107 அதிகாரம் 35 வசனத்தை சற்று வாசிப்போமா? அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வறண்ட நிலத்துல தேவன் நடத்தி சென்றார், அவாந்திர வேலியில நடத்தி சென்றார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலே அந்த வறண்ட நிலம் என்னவா மாறிடுச்சு? நீரூற்றாய் மாறிற்று. அவாந்திர வேலி என்னவா மாறிற்று? தண்ணீர் தடாகமாய் மாறிற்று. ஆனா நான் நல்ல நீரூற்றுல தான் இருக்கேன்னு சொன்னவங்க கூட, சொன்னா ஆண்டரை மட்டும் சார்ந்து நிக்கலன்னு நினைச்சுக்கோங்க, அந்த நீரூற்று கூட என்னவா மாறிடும்? வறண்ட நிலமா மாத்த என் தேவனால் கூடும். ஒன்னே ஒண்ணுதான் ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். வறண்ட நிலமா இருக்கலாம், நீரூற்றா இருக்கலாம், கர்த்தரை சார்ந்து கொள்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இங்க பாருங்க, தாவீது செய்ததை கவனிங்க. 1ஆம் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீதுடைய நிலைமை மனித கண்ணோட்டத்துல பார்த்தா பரிதாபமான ஒரு நிலைமை, கனியற்ற ஒரு நிலைமை, இளைப்பாறுதல் அற்ற ஒரு நிலைமை. ஆனால் தாவீது செய்ததை கவனியுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை நம்பினார். எப்படிப்பட்ட தேவனை நம்பினார்? தன்னுடைய வாழ்க்கையை, வறண்ட வாழ்க்கையை நீருற்றாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனை நம்பினார். அவாந்திர வேலியா இருக்கிறவருடைய வாழ்க்கையை தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனை அவர் நம்பினார். அவர் சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன். இந்த சூழ்நிலையிலையும் நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன். நம்ம நல்ல செழிப்பா வாழும்போது தான் தேவன் நம்முடைய தேவன் சொல்லுவோம். அப்படி இல்ல, கண்ணீரின் பாதையில போய்கொண்டிருக்கும் போது கூட உங்களால் தைரியமா சொல்ல தெரியணும், தேவனே நீர் என்னுடைய தேவன். கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குதா? அப்படிப்பட்ட வறண்ட வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறீர்களா? அந்த நேரத்துல கூட கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். இப்படி தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் இன்னும் பலப்பட வேண்டும். நன்றாக கவனியுங்கள். நம்முடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் உம்மை நம்புறேன்பா, உண்மையில் விசுவாசம் வைக்கிறேன், அதனால நான் என்ன செய்வேன்? அதிகாலமே உண்மை என்ன செய்றேன்? தேடுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இன்னைக்கு தேடுகிற பழக்கம் இருக்கா? தேவனை தேடுகிற பழக்கம் நமக்கு வேணும். அதிகாலை நேரம் ஆண்டவருடைய பாதத்துல போய் அமர்ந்திருந்த, ஆண்டவரே என் வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை தான், ஆனா நான் உம்மை தேடுறேன். என் வாழ்க்கை விடாய்த்த வாழ்க்கை தான், ஆனா நான் உம்மை தேடுறேன். என் வாழ்க்கையில தண்ணீர் அற்ற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன், ஆனா நான் உம்மை தேடுறேன். இன்னைக்கு தேவன் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் அவர் ஊற்று. அவர் சொல்றார், நானே உனக்கு ஜீவ ஊற்றா இருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்கணுமா? நம்பிக்கையில இன்னும் வளர்ந்து கனி தரணுமா?
தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதில் ஒரு நாள் தோய்ந்து போகாதீர்கள். வறண்ட நிலத்துல இருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன், உம்மேல் தாகமாயிருக்கிறேன். எனக்கு தண்ணீர் இல்லதான், சரீரத்துல பெரிய தாக்கம். என்னது? தண்ணீரற்ற ஒரு நிலம் இல்லையா? தண்ணீர் இல்ல, சரீரத்துல ஒரு தாகம் இருக்கு, குறையற்றவனா இருக்கிறேன். ஆனா என் தாகம் எல்லாம் எதிர்த்தியுமா? நீர்தான் ஆண்டவர். வாழ்க்கையில குறைகள் இருக்கும் பொழுது, அதாவது உலக பிரகாரமான பொருட்கள் நமக்கு வாழ்க்கையில இருக்கா இல்லாம இருக்கலாம், மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கலாம். சில பேருக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுவீங்க. சில பேர் வீட்டுல கடன் பிரச்சனைனால சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் ஒரு வறண்ட நிலத்தை காட்டுகிறது. நல்லா கவனிங்க. இந்த நேரத்துலதான் நீங்களும் நானும் எதின் மேல தாகம் இருக்கணும் தெரியுமா? எனக்கு அந்த கடன் பிரச்சனை நீங்கணும்னு சொல்லக்கூடாது, அது நீங்க செய்வாரு. அல்லாட்டா என்னுடைய வாழ்க்கையில இருக்க அந்த குறைகள் ஆண்டவரே நீக்கும் என்று சொல்றதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுங்க, நான் உம்மேல் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மேல் தாகமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவன் வேணுமா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணுமா? எது வேணும்? தேவன் தான் வேணும்னா அவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மேல் தாகமா இருக்கேன். என் வாழ்க்கையில குறைகள் உண்டு, இதை நிறைவாக்கும் நான் கேட்கல. ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மேல் வாஞ்சியா இருக்கேன், உம்மேல் தாகமா இருக்கேன். எனக்கு சரீர பிரகாரமாக தண்ணீர் தாகம் எடுக்குது, உண்மைதான். ஆனா தண்ணீர் தாகத்தை காட்டிலும் நீதான் என்னுடைய ஜீவ ஊற்று, நான் உம்மேல் தாகமா இருக்கேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இப்படி பற்றிக்கொள்ள நம்ம பழகிறோம். அநேக நபர்கள் எப்படி ஆண்டவரை தேடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் குறைகள், சரீர பிரகாரமான குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வருகிறாங்க. ஆனா ஆத்ம தேவையை பற்றி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்றதே இல்லை. ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில தான் அவருக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை குறித்து தான் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். சரீரத்தின் தேவைகளை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வறண்டு போயிடக்கூடாது. சரீர ஜீவியம் வேணா வறண்டு போகட்டும், சரீர ஜீவியம் வேணா விடாய்த்து போகட்டும், சரீர ஜீவியம் வேணா அது அது தண்ணீரற்றதா வறண்டதா காணப்படட்டும், அது பற்றி பிரச்சனை இல்லை. அந்த ஆவிக்குரிய ஜீவியம், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவுல ஒரு நாளும் வறட்சி வந்துடக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள சம்பந்தம் அது நன்றாக இன்னும் பலமுள்ளதா இருக்கணும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையில் தாகமா இருக்கிறேன். தாவீதுடைய லைஃப்ல சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மையில் தாகமா இருக்கிறேன், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி சொல்ல பழகணும், இப்படிதான் தேடணும். இப்படி தேட நீங்க பழகிட்டீங்கன்னா, நீங்க தாவீதை போல என்ன சொல்வீங்க தெரியுமா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். அவருடைய மாம்சம் தேவனையே வாஞ்சிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில தாகம் தேவன் மேல் இருக்கு. அந்த தாகமும் வாஞ்சிய இருக்கிறபடினாலே அவர் எங்க ஓடோடி வராரு? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஓடோடி வருகிறார். எந்த மனிதனுக்கு உண்மையான ஒரு தாகம் இருக்குமோ, ஆவிக்குரிய தாகம், எந்த மனிதனுக்கு உண்மையான ஒரு வாஞ்சை தேவன் மேல் இருக்குமோ, அவன் தேவ பிரசன்னத்தை தேடுகிற மனிதனாய் காணப்படுவான். தேவ பிரசன்னத்துல வந்து நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். தாவீது எங்க வந்துட்டார்னா, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல வந்துட்டாரு. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல வந்துட்ட பிறகு அங்க வந்த உடனே பாருங்க எதை கண்டாரு? ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் கண்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நாம் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் பார்க்கணும்னு விரும்புறோம்னா இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவ வல்லமை, தேவ மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதென்றால் அவனுடைய குறைவுகளாம் நிறைவாகும். தேவன் என்ன செய்வார்? வாக்கு கொடுப்பார். என்ன வாக்கு கொடுப்பார்? எசாயா அதனுடைய 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும்
ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஊற்றுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வல்லமையை காண்பாய், நீ என் மகிமையை காண்பாய். நான் என்ன செய்வேன்? உண்மையில என் ஆவியை ஊற்றுவேன். தாகமுள்ளவனா இருக்கியா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஊற்றப்படுவாய், நிரப்பப்படுவாய். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துல வரோம், குறைவோடு தான் வரோம், ஆனா நிறைவோடு போவோம். தாகத்தோடு தான் வருவோம், தாகம் தீர்க்கப்பட்டதை கடந்து போவோம். வறண்ட நிலத்தை போன்ற அனுபவத்தோடு நம்ம வருவோம், ஆனா தேவன் செழிப்பான நீரூற்றாய் மாற்ற வல்லவராகவே இருக்கிறார். அப்போ தேவனை தேட பழகி கொள்ளுங்கள், தேட பழகி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதை போல நாமும் என்ன செய்யணும்னா, கர்த்தரையே வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரையே தேடுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இரண்டாவது கவனிங்க, இப்படி கர்த்தரை தேடின தாவீது என்ன சொல்கிறார்? மூன்றாவது வசனத்தை சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இப்படி தேவன் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையும் மகிமையை காட்டினார். தேவன் அந்த மனிதனை தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார். நிரப்பின பிறகு தேவனுடைய வல்லமையை கண்ட ஒரு மனிதன், தேவனுடைய மகிமையை கண்ட மனிதன் என்ன சொல்றான் பாருங்க. தாவீது சொல்றாரு, ஜீவனை பார்க்கலாம் அது கிருபை நல்லது, என் உதடுகள் என்ன செய்யும்? உம்மை துதிக்கும். ஆண்டுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் ஊற்றும் பொழுது நம்ம தேவனை துதிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட குறைவுகள் வந்தால் கூட தேவனையே தேடுகிற பழக்கம் வந்துச்சுன்னா தேவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். மாற்றின பிறகு தம்முடைய கிருபையினாலே நம்ம நிரப்பி நம்மை நடத்துவார். நடத்தும் பொழுது நம்முடைய உதடுகள் என்ன செய்யும்? தேவனை துதிக்கும். தாவீதை போல நம்மும் துதிக்க பழகுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? நான் ஜீவன் உள்ள மட்டும் என்ன செய்வேன்? துதிப்பேன், துதிப்பேன். என்ன தீர்மானம் பாருங்க, ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இது சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கடைசி மூச்சு பிரியும் வரை நான் உம்மை துதிப்பேன், உம்மை கனப்படுத்துவேன், உம்மை உயர்த்துவேன். இன்னைக்கு தேவன் நம்ம எதற்கென்று தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவரை துதிப்பதற்கென்று தெரிந்து கொண்டார். இந்த ஜனத்தை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன்? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு தேவன் ஏன் நம்மள துதியை சொல்லி வருவதற்காக ஏற்படுத்தியிருக்கா தெரியுமா? நம்முடைய வறண்ட நிலத்துல நம்ம ஆண்டவர் சார்ந்து நின்ற பொழுது நம்முடைய வறண்ட நிலத்தை ஒரு நீரூற்றாய் மாற்றினா பாத்தீங்களா? கனியற்ற ஒரு வாழ்க்கையோட நம்ம இருந்த பொழுது கனியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் அல்லவா? இந்த அதிசய செயலை அவர் செய்தார் அல்லவா? இதற்கு நீங்க தான் சாட்சி. இந்த உலகத்துக்கு நீங்க இந்த உலகத்துல தேவனுடைய சாட்சிகளாய் நீங்க நிற்கணும்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதனால ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களே என் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் மை விட்னஸஸ். நீங்க தான் என்னுடைய சாட்சிகள். அவர் தம்முடைய அதிசய செயல்களை யார் மூலம் வெளிப்படுத்துவார்? நம் மூலமா தான் வெளிப்படுத்துவார். தம்முடைய பிள்ளைகள் மூலமா வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? வறண்ட நிலமா இருந்தாலும் தேவனையே சார்ந்திருக்கிற பிள்ளைகள். குறை உள்ளவர்களா இருந்தாலும் குறையை தீர்க்கிற ஆண்டவரையே சார்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள். ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதத்தை தேடுகிறதுக்காக வருவதில்லை, ஆண்டவரையே தேடுவதற்காக வருகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சாட்சிகளாய் மாற முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய சாட்சிகளாய் ஜீவிக்கணும். இன்றைக்கும் தாவீது இந்த உலகத்துல அவர் மரித்த பிறகு கூட பாருங்க, இன்றைக்கும் நமக்கு சாட்சியா இருக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்கிறார், மற்ற எல்லா மனிதர்களுக்கும் சாட்சியா இருக்கிறார். காரணம் என்ன? தேவனையே சார்ந்து தேவனையே துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, என் ஜீவன் உள்ள மட்டும் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, உம்மை துதிப்பேன், துதிப்பேன். இதை சொல்லிட்ட பிறகு பாருங்க, அடுத்த வசனத்துல வராரு. 5ஆம் வசனம் கவனிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். தேவனுடைய சமூகத்துலதான் திருப்தி உண்டு என்பதை தாவீது அறிந்து கொண்டார். உங்க வாழ்க்கையினுடைய குறைகள் தீர்க்கப்படணும், ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெளியில இல்ல, தேவ பிரசனத்துலதான் இருக்கு. உலகம் ஒரு நாளும் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்தவே முடியாது.
உலகத்துல மனுஷன் எதையெல்லாம் தேடுற தெரியுமா? தன்னுடைய திருப்திக்காக, திருப்தி அடைவதற்காக அவன் பணத்தை தேடுறான், புகழை தேடுறான், என்னென்ன விதத்திலேயோ தன்னை திருப்திப்படுத்துவதற்காக பல காரியங்களை செய்யறான். ஆனா மீண்டும் மீண்டும் அவன் திருப்தி அடைவதில்லை, அவன் வெறுமையானவனாய் காணப்படுகிறான். புகழின் உச்சியில போறான், அப்ப விரக்தி அடைஞ்சிடறான். எத்தனையோ சினிமா நடிகர்கள், நடிகைகள் புகழின் உச்சியில இருக்கும் காலத்துல தங்க வாழ்க்கையில தற்கொலை பண்ணி மாண்டு கொண்ட சம்பவத்தை நம்ம அறிவோம். பணத்தை சம்பாதித்து இது மூலம் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிருக்க அநேக பேர் உண்டு. ஆனா பணம் எல்லாம் கிடைச்ச பிறகு திருப்தி என்ன இல்ல, திருப்தி இல்ல, பிறகு திருப்தி இல்ல. வாழ்க்கையில திருப்தி எங்க தெரியுமா? எங்க கிடைக்கும் தெரியுமா? தேவனுடைய சன்னிதானத்துல தான் கிடைக்கும். தாவீது இதை அறிந்து கொண்டார். அதான் சொல்றாரு, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா இருக்கு. தேவ சமூகத்துல வரும்போது, ஆண்டவரே இந்த உலகம் வேணாம்பா, இந்த உலகத்தின் பொருட்களை நான் வாஞ்சிக்கலப்பா, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், உண்மையே நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல வந்து அந்த தேவ பக்தியோட தேவனை ஆராதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அதுதான் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறாரு. அது உங்களை திருப்திப்படுத்துகிறதா இருக்கு. அது எப்படி திருப்திப்படுத்துதா? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. ஒரு நல்ல மேன்மையான சாப்பாடு. சில பேர் நல்ல ரிச் ஃபுட் சாப்பிடும்போது நல்லா இருக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? தாவீது இந்த காரியத்தை எங்க அனுபவிக்கிறார்னா, தேவனுடைய பிரசன்னத்துல அனுபவிக்கிறார். தேவனுடைய சமூகத்துல அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற கிருபையின் மூலமாக அனுபவிக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட திருப்தியை அடைந்திருக்கிறோமா? தாவீதை போல சொல்ல முடியுமா? தேவன்தான் என்னுடைய திருப்தி, தேவன்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவர் அப்படி சொல்ல முடியுமா? அதனாலதான் சொல்றாரு, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை என்ன செய்யும்? போற்றும். அப்ப இன்னைக்கு நீங்க எப்படி போற்ற போறீங்க தேவனை? பெர்க்மன் செய்யா எழுதிட்டார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவேன். நம்மெல்லாம் எப்படி பாடுறோம்? உலகத்துல இருந்து எனக்கு திருப்தி வந்துடும் நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிட்டீங்க. அதனால எப்பவுமே யாரை தேட பழகுங்க? தேவனை தேட பழகுங்க. தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர்தான் என் தாகம், நீர்தான் என் மாம்சத்தின் வாஞ்சை, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. பாடுவோம் நல்லா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த பாட்டு பாடுறோம், எப்படி சமூகத்துல ஓடி வரோம்? தேவனுடைய சமூகத்து மேல எவ்வளவு வாஞ்ச உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த பாடலை பாடுவீங்க. அப்ப பாடும்போது இப்படிப்பட்ட வாஞ்சியோடு நீங்க பாடி பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பிரசன்னமா இருப்பார். தேவன் உங்களை திருப்தியாக்குவார். திருப்தியாக்காம உங்களை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. இந்த திருப்தி நீங்க உலகத்துல இருந்து பெறவே முடியாது, பணத்தினால பெற முடியாது, புகழ்னால பெற முடியாது, வேலையினால பெற முடியாது. இந்த திருப்தி என் தேவன் தாமே கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு திருப்தி நமக்கு எங்க பார்க்கணும்னா, தாவீதை போல தேவனிடத்துல நாம் அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் 6 கவனிங்க, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இப்ப சொல்ல, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். எப்பவுமே ஆண்டவரையே நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுகிற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தியானிக்கிற பழக்கம் இருந்துச்சு, உங்க காரியங்கள் வாய்க்கு பெறும். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு
விலகு. நல்லா கவனிங்க, ஞானி சொல்றத பாருங்க. உன் சுய புத்தியின் மேல சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை. நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்? உன் வழிகள் எல்லாம் யார நினைச்சுக்கணுமா? அவரையே நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு உங்க பாதை, உங்களுடைய வழி, உங்க வாழ்க்கை முறை எல்லாத்துலயும் கர்த்தரையே நினைத்துக் கொள்ளுங்க. உங்க சுய புத்தி மேல சாராதீங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமே தான். வறண்ட நிலம் எப்படியாவது செழிப்பாகணுமே என்று சுய புத்தியை சார்ந்து நீ உன் வாழ்க்கையை நடத்தினா உன் வழி வாய்க்கப்படாது. அப்போ தேவனை சார்ந்து நில்லுங்க, தேவனை பற்றி கொள்ளுங்க, தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்படி நீங்க செய்ய 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 அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிங்க. அவருடைய வார்த்தையே நீங்க நம்புங்க. அப்ப பாருங்க, உங்க வழிகள்லாம் அவரை நினைக்கிறதுனால உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். செவ்வையான வழியில தேவன் நடத்துவார். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி மேல வெற்றி அடைவீர்கள். அப்போ நம்ம வழிகள் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளணும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் படுக்கையில நான் உண்மை என்ன செய்யறேன்? நினைக்கிறேன். ஜாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். இதுதான் கர்த்தரோடு உள்ள ஒரு அந்தரங்க ஒரு ஜீவியம். இது ஒரு ரகசியம். எந்த மனிதன் கர்த்தரோடு நல்ல ஐக்கியமா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு தேவனோட உறவு வைத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கையில அவன் பாதைகள் என்னவா பொழியுமா? நெய்யாய் பொழியும். யோபுன்னு ஒரு தேவதாசன் இருந்தார். அந்த யோபு என்ற தாசனுடைய வாழ்க்கையை சற்று கவனிங்க. யோபு அதனுடைய 29ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபினுடைய அறிக்கை, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் சொல்லிட்டு வாஞ்சிக்கிறார். வாஞ்சித்து சொல்றார், அப்பொழுது அவர் தீபம், அந்த நாட்கள் அவர் செழிப்பா இருந்த நாட்கள்ல அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் சீர் செழிப்புக்கு காரணம் யார்? அவருடைய வாழ்க்கையில இருள் நீங்கினதுக்கு காரணம் யார்? அவருடைய வாழ்க்கையில பிரகாசமான ஜீவியத்துக்கு காரணம் யார்? தேவனோடு உள்ள அந்த ரகசிய செயல். இதுக்கு பேர் தான் சொல்றது தேவனோடு உள்ள ஒரு நெருக்கமான உறவு. அவர் கூடாரத்திலே இருந்தது, அவருடைய வீட்டிலே இருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கும், நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும், நல்ல உறவு இருக்கணும். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நம்ம செய்கிற ஜபம், அந்தரங்கமா செய்கிற அந்த ஜபம், அது தேவன் பார்க்கிறார். அது தேவனோடு நம்ம வைக்கிற ஒரு உறவு. அந்த நேரத்துல நல்லா கவனிங்க, என்ன நடக்குது? யோபு சொல்றாரு, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. எப்ப விண்ணப்பம் பண்றாரு? அவர் வியாதிப்பட்டு கஷ்டப்படுகிற நேரத்துல தேவனையே சார்ந்து நிக்கிறாருங்க. இதுதான் இவருடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில வறண்ட விடாய்த்த ஒரு தண்ணீரற்ற ஒரு இடத்துல இருந்து தான் யோபு கூப்பிடுறாரு. அந்த யோபு கூப்பிடும்போது கர்த்தரையே சார்ந்து நிற்கிறாரு. இப்படி சொன்ன அந்த யோபுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் நினைச்சு பார்க்கிறாரு. என் வாழ்க்கை எவ்வளவு சீரும் சிறப்புமா இருந்துச்சு, எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருந்தாரு, ஆண்டவர் என் இருளை கடக்க செய்தார், ஆண்டவர் என்னுடைய வீட்டை ஆசீர்வச்சாரு, என் பாதைகள்லாம் நெய்யாய் பொழிந்தது, என்னையா தேவன் ஊற்றி என்னை ஆசீர்வச்சாரு அப்படின்னு சொல்றாரு. எண்ணெய் நெய் எல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாய் காணப்படுகிறது. அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கு. இப்படி இருந்த யோபுடைய வாழ்க்கையில மீண்டும் தேவன் சீரும் சிறப்புமாய் திருப்பி கொண்டு வந்துட்டார். எப்ப தெரியுமா? இந்த சோதனை நேரத்துல அவர் ஆண்டவரையே சார்ந்து நின்ற பொழுது, இந்த சோதனை நேரத்தில், இந்த பரீட்சை நேரத்துல ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசத்துல சற்றும் தயங்காமல், கீழ் இறங்காமல் அந்த விசுவாசத்துல பலப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று தெரியுமா? யோபு 42ஆம் அதிகாரம், அதுல நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். பாருங்க எவ்வளவு நல்ல சாட்சி. ஏன் தெரியுமா?
யோபு ஆரம்பத்திலும் கர்த்தரை தான் சார்ந்து நின்றார். வறண்ட நிலத்துல இருந்த போதும், அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதும் கர்த்தரையே சார்ந்து நின்றார். கர்த்தரோடு உள்ள அவருடைய ரகசிய அந்த உறவை விடவே இல்லை, ஐக்கியத்தை விடவே இல்லை. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார், இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிற்று. அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடுகிறார். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. பாருங்க, தேவனோடு உள்ள நம்முடைய ரகசிய அந்த 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 உறவு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது பாருங்க. கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தரே நம்மை வழி நடத்துவார். இப்படி சொல்லி கர்த்தர் மேல் அவர் முழு நம்பிக்கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். அவருடைய செட்டையின் நிலையில என்ன செய்வேன்? நான் களி கூறுகிறேன். ஆண்டவரோடு நீங்க ஐக்கியம் வைக்கும்போது பாருங்க, ஒரு நிழல் உங்களை காக்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை காக்கும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, என் மகிமை உனக்கு முன்பாக செல்லும், என் மகிமை உனக்கு பின்பாகவும் வரும், அது உன்னை காக்கும். நீங்க தேவ பிரசன்னத்தை நாடுகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் தம்முடைய செட்டையின் நிழலில் வைத்து உங்களை பாதுகாப்பார். உங்களை சத்துரு ஒரு நாளும் தொடவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. அறிவது என்றால் சாதாரண விஷயம் இல்ல. கர்த்தரோட உறவாடுகிற ஒரு ஆடுதான் கர்த்தரை அறியும். அப்ப யோவான் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசுவோடு உறவாடுகிற அந்த ஆடுகளை குறித்து இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய அஷூரன்ஸ் கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட ஆடா இருக்கீங்க? இயேசுவின் ஆடா. நீங்க இயேசுவின் ஆடுனா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீங்க இயேசுவின் ஆடுனா அவரை அறிந்திருக்கணும். நீங்க இயேசுவின் ஆடுனா அவரை பின் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஆடாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடை என் கையில வச்சிருக்கேன், யாரும் பறிக்க முடியாது, எந்த சத்ருவும் பறிக்க முடியாது. பிசாசு எத்தனைதான் கங்கணம் கட்டி உங்களுக்கு பின்னாடி உங்க ஆத்மாவை நாசமாக்கணும்னு நினைச்சாலும் நாசமாக்க முடியாது. காரணம் என்ன? நீங்க யாருடைய கரத்துல இருக்கீங்க? இயேசுவின் கரத்துல இருக்கீங்க. இதுதான் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவு. இப்படி நீங்க இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வலது கரமாய் இருந்து உங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இப்படி சொல்லிட்ட பிறகுதான் தாவீது அடுத்தது தன்னுடைய சத்ருவின் நிலையை குறித்து பேசுகிறார். பாருங்க, அதுல சொல்லும்போது 9ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் கவனிங்க. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். நல்ல கவனிங்க, அவருடைய சத்ருவின் நிலைமையை குறித்து ஆண்டவர் எங்க அவருக்கு வெளிப்படுத்துறாரு? அவருடைய பிரசன்னத்துல இருந்ததுனால வெளிப்படுத்துறாரு. வறண்டதும் விடாய்த்துமான அந்த இடத்துல இருந்த ஆண்டவரை கூப்பிட்டார் பாத்தீங்களா? அந்த நேரத்துலதான் கர்த்தர் தாவீதுக்கு சொன்னாரு, தாவீது, நீ உன்னுடைய நிலைமையை பார்த்து பரிதபிக்காத, உன் சூழ்நிலையை பார்த்து பயந்துராத, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் சத்ருக்கு என்ன நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு பாருங்க. சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, உன் பிராணனை அழிக்க தேடுறான் பாத்தீங்களா? அந்த சவுல்னாலும் சரி, எந்த சத்ருவானாலும் சரி, அவன் எல்லாம் எங்க போவான்? பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவான். அதாவது அவன் மரித்து போயிடுவான். சத்ருவாகிய சாத்தான் நமக்கு விரோதமா என்னதான் செஞ்சாலும் அவன் ஒரு நாள் அழிய போறது நிச்சயம். தேவன் அவனை அழிப்பார், நரகத்திலே தள்ளுவார். ஒண்ணு. இரண்டாவது சொல்றாரு, அவர்கள் பட்டயத்தால் என்ன செய்வாங்களா? விழுவார்கள். அவங்க பட்டயமே அவங்களுக்கு விரோதமா வரும்.
மூன்றாவது, நரிகளுக்கு இரையாவார்கள். இதுதான் அவங்க நிலைமை. இப்படி சொல்லிட்ட பிறகு அவர் சொல்றாரு, எனக்கோ அப்படி இல்ல, ராஜாவோ கர்த்தரில் மகிழ்கிறார். ஆகவே ஆண்டவர் மேன்மை பாராட்டுகிறவராயிருக்கிறார், ஆண்டவர் பாதுகாத்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சத்ருடைய இன்னொன்னு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய் நல்லா பேசுவான். பொய் பேசுகிற உதடுகள் என்ன ஆகுமா? அடைக்கப்படும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, பொய் என்றைக்குமே நம்ம வாயிலிருந்து வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பாராங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்க கட்டளை என்ன தெரியுமா? லேவியராகமம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒருவருக்கொருவர் என்ன செய்யாதீங்க? பொய் பேசாதிருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு கொஞ்சம் விளக்கத்தை தராரு. ஏன் பொய் ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொன்னா பாருங்க, அதுக்குள்ள காரணத்தை அவர் குறிப்பிடுறத கொலோசியர் 3:9 கொஞ்சம் கவனிப்போம். 9ஆம் வசனத்தை சொல்ல, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை என்ன செய்யுங்க? களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஏன் நம்ம பொய் பேசக்கூடாது? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பொய் பேசக்கூடாது அப்படின்னா காரணம் இருக்கு. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து இருக்கிறீங்க, அதனால பொய் சொல்லக்கூடாது. ஆமென். இப்ப உங்களை பார்த்து சொல்லணும், இவர் இயேசுவின் பிள்ளை. பொய் பேசினா என்ன சொல்லுவாங்க? இவங்களாம் இயேசுவின் பிள்ளையா? அப்ப பொய் பேசுகிறது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். தேவன் அதை வெறுக்கிறார். அதனால நம்ம பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொய் பேசுவதை அறவே நீக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு பொய் பேசாதிருங்கள். அது பெரிய, அதாவது ஜோடிச்சு சொல்ற பொய்யா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொய்யா இருந்தாலும் சரி, பொய் பேசாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா நம்ம புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் பொய் பேச கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. பொய் பேசினவர்கள் அநேகர் உண்டு. அந்த பொய் பேசுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். உதாரணமாக அனனியா சப்பீரால் புதிய ஏற்பாட்டு சபை உருவாகுது. அந்த புதிய ஏற்பாட்டு சபையில முதல் பொய் பேசினவங்களே யார்தான்? அனனியால் சப்பீரால். இந்த அனனியா சப்பீரால் எந்த விஷயத்துல பொய் பேசிட்டாங்க? ஒரு சும்மா காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல பொய். ஆண்டவர் கேட்டாரா, அனனியாவே சப்பீராலே என் நிலத்தெல்லாம் வித்து எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. இவங்களாவே நிர்ணயிக்கிறாங்க, இவங்களாவே அந்த நிலத்தை விற்கிறாங்க. நிலத்தை வித்துட்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க? 2 பேரும் நல்ல சூப்பரான பிளான் பண்ணிட்டாங்க. இதை நம்ம பாதி வச்சுப்போம், பாதி கொடுத்துருவோம். பேதுருக்கிட்ட எப்படி சொல்லுவான்? போய் கொடுத்த உடனே அப்படியே ஃபுல்லா கொடுத்த மாதிரி. ஆனா பேதுரு பார்த்த உடனே சொல்லிட்டாரு, அனனியா பார்த்து சொன்னாரு, சப்பீரால பார்த்து சொன்னாரு, பொய் பேசுகிறதற்கு நீங்கள் துணிச்சல் கொண்டது என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்க பொய் பேசுவதில் இவ்வளோ துணிகரம் கொண்டது என்ன என்று கேட்டாரு. கேட்ட மாத்திரத்துல அனனியாவும் சப்பீராலும் இறந்து போனார்கள். அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கனை வந்தது. நல்லா கவனிங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பொய் பேசுகளுடைய முடிவு எங்க தெரியுமா? நரகம் தான் முடிவு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எரி நரகத்துல யார் தள்ளப்படுவாங்களாம்? பொய் பேசுகிறவர்கள் தள்ளப்படுவாங்களாம். அப்ப இன்னைக்கு நாம் எதை பேசுவோம்? மெய்யை பேசுவோம். அதனால இயேசு சொன்னார், உள்ளதை உள்ளதும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதுக்கு மிஞ்சி வருகிறது எதனால உண்டானது? தீமையினால் உண்டாயிருக்கும். அதுக்கு மிஞ்சி நடக்கிறதுலாம் தீமையினால் இருக்கும். அப்ப தீமை உள்ளவர்கள், தீமை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்களா, நரகத்துல பிரவேசிப்பாங்களா? நரகத்துல தான் பிரவேசிப்பாங்க. நல்லா கவனிங்க. நன்மை செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல காணப்படுவாங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்வோம். தேவனை துதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? பொய் பேசுகிற பழக்கமுடையவர்களா இருக்கவே கூடாது. அப்ப பொய் பேசுறத தவிர்த்து விடுவோம். பொய் பேசுகிற நாவை கர்த்தர் அறுக்கிறவராய் இருக்கிறார். அது தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்துல உண்மையை பேசுவோம். உண்மையுள்ள இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை தான் நம்ம இடத்துல இருந்து விரும்புகிறார். தாவீதை குறித்து ஆண்டு சொன்னாரு, அவன் இருதயத்தில் உண்மை உள்ளவன். எப்படிப்பட்டவன்? இருதயத்துல வந்து தாவீது பொய் சொல்றதே இல்லை. ஆண்டு சமூகத்துல உண்மையா இருந்தா. ஆகவே இன்றைக்கு தேவன் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாங்க. நம்ம